இருக்கீங்க? ஈத் ஹாலிடேஸ் எவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிருச்சுல. நேத்து நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். பாஸ்தா அதோட ஃபுல் ரெசிபி வீடியோ தான் இது. இது வந்து ஆத்தென்டிக்லாம் கிடையாது. இது என்னோட வெர்ஷன். என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு இது ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஒர்க் அதிகம் இல்லை, ஆனால் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன ஃபியூசிலி பாஸ்தா எடுத்திருந்தேன். அப்புறம் மஷ்ரூம், சின்னதாக கட் பண்ண ஆனியன், கார்லிக்கு, லைட்டாக ஆலிவ் ஆயில் வந்து ட்ரிஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். என்கிட்ட அந்த டைமில் மஷ்ரூம் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன வெஜ்ஜஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஹர்ப்ஸ் வந்து 2 யூஸ் பண்ணேன். ஒன்று ரோஸ்மேரி, இன்னொன்று ஆரிகானோ. ரெண்டுமே ட்ரைடு தான், ஃப்ரெஷ் என்கிட்ட இல்லை. ஸோ அதை யூஸ் பண்ணேன். ஆனால் ஃப்ரெஷ் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா அரோமேட்டிக்காக இருக்கும். பேசில் லீவ்ஸ் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். அப்புறம் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை பேப்ரிக்கா எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு. 2 குட்டி டொமேட்டோ, ரொம்ப குட்டியாக இருந்தனால 2 டொமேட்டோ போட்டு நான் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பாஸ்தா எடுத்த அந்த பவுல்லையே 1 பவுல் மில்க்கு. அப்புறம் என் பொண்ணுக்கு பன்னீர் வேணும்னு சொன்னனால நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னா. அப்புறம் சால்ட் போடுறத வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ சால்ட்டும் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஃபாயில் போட்டு கவர் பண்ணி நம்ம பேக் மோடில் 35 மினிட்ஸ் வைக்கணும். 30 to 35 மினிட்ஸ் வச்சா போதும். மேக்ஸிமம் 30 போதும். அப்புறம் அந்த ஃபாயில் மேலே நம்ம இந்த மாதிரி சின்னதாக போக் பண்ணி விட்டுட்டோன்னா ஸ்டீம் எஸ்கேப் ஆக ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே இப்படி பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. என் பொண்ணுக்கு வந்து சீஸ் வேணும்னு சொன்னனால நான் வந்து மேலே கொஞ்சம் சீஸ் போட்டேன். இது வந்து ஷ்ரெட்டட் மொசரல்லா வாங்கினது தான். உங்கள்கிட்ட மொசரல்லா பிளாக் இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக ஷ்ரெட் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆலிவ்ஸ் எனக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் கட் பண்ணி நாங்கள் வச்சுக்கிட்டோம். அப்புறம் இதை வந்து நம்ம க்ரில் மோடில் ஓப்பனில் வைக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 மினிட்ஸே போதும். அது வந்து அப்படி வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா க்ரஸ்டியாக வந்திருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டின்னர். நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டா போதும். முன்னாடி எனக்கு பேக்கிங்லாம் அவ்வளோ பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸ் இருக்கனால எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பேக் பண்ணுறதுனா. ஸோ இது வந்து குயிக்காக ஒரு டின்னர், இல்லை எனக்கு நிற்க பிடிக்கல அப்படின்லான்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட நான் பர்த்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு அதோட கொஞ்சம் பிக்ஸும் நான் வச்சுருக்கேன். எனக்கு அவ்வளோக்கா பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண பிடிக்காது, ஆனால் என் பொண்ணுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். அதனால் ஒரு சின்ன கேக்கு, கொஞ்சம் ஃப்ளார்ஸு, அவ்வளோதான். அன்றைக்கி நான் கோவிலுக்கு போயிருந்தோம் இங்கே பர்துபாயில். சாமி கும்பிட்டு வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.